கோவை நீலகிரி சுற்றுலா வாகன ஓட்டுநர்களுக்கு இடையே மோதல் தொடர்ந்து வரும் நிலையில் பாதுகாப்பு கோரி நீலகிரி ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். நீலகிரி மாவட்ட சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் அம்மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஓட்டுநர்கள் மனு அளித்தனர். அதில் கோவையில் இயங்கி வரும் கோ டாக்ஸி, ஓலா, ஊபர் ஆகிய டாக்ஸி நிறுவனங்கள் நீலகிரிக்கு சுற்றுலா பயணிகளை அழைத்து வருவதால் உள்ளூர் வாகன ஓட்டுநர்களான தங்களை வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து பல பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் கோவையில் உள்ள கார் ஓட்டுநர்கள் இதனை மீறுவதாகவும் அடாவடியில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். நீலகிரி மாவட்ட அனைத்து சுற்றுலா வாகன ஓட்டுநர்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த ரெட் டாக்ஸி, ஓலா, ஊபர் இதெல்லாம் நீலகிரி மாவட்டத்தில் வரனால எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குதுன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். அதுக்கு அவங்க ஒரு நடைமுறைப்படுத்தி நம்ம வருவாய் கோட்டாட்சியர், ஊட்டி வருவாய் கோட்டாட்சியர் மூலிமா ஒரு பீஸ் கமிட்டி போட்டாங்க. அவங்களையும் கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தணும். அந்த பேச்சுவார்த்தை பிரகாரம் இன்னும் 6 மாதம் ஆச்சு. இன்னி வரைக்கும் அவங்க ஒரு இதுவுமே கரெக்டாக பண்ணலை. ஐடி ஓட்டிட்டு வரணும், ட்ராப் மட்டும்தான் பண்ணிட்டு போகணும், ரிட்டர்ன் எடுக்கக்கூடாதுன்னுலாம் இருக்குது. இதை நம்ம நீலகிரி மாவட்ட ஓட்டுநர்கள் அவங்க நிறுத்தி கேட்கும்போது இருந்தாலும் ரெட் டாக்ஸி அடிக்கிறோம், உடைக்கிறோம், மண்டையை உடைக்கிறோம்னு சொல்லி பொய்யான தகவல்களை தொலைக்காட்சியிலையும் சமூக வலைதளத்துலையும் போட்டு எங்கள் பேரை கெடுத்தது மட்டும் இல்லாமல் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறதுலன்னு காவல்துறை பேரையும் கெடுத்திருக்காங்க. மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம எஸ்பி சாரை பார்க்க வந்திருக்கோம்.